ஆல் வெல்கம் டு ஏகேபிஆரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம சரி ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சாதாரண ஜரி இல்லாமல் A1 மம்தா அப்படின்ற பிராண்டில் வந்துட்டு ஜரி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே ஆஸ்யூஷுவலாக கோல்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து காப்பரில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அண்டு சாதாரண நூலில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டிஸ்ட்டு பண்ணோம்னாலே முடிச்சு விழுகும். ஜரியில் அப்படி விழுகாது. ஸோ நான் ஒரு 3 முடிச்சு, அதாவது 3 வாட்டி இப்படி கையில் சுற்றி எடுத்திருக்கேன். 3 வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு டிஸ்ட்டு பண்ணி திருப்பி இப்படி இந்த மாதிரி டிஸ்ட்டு பண்ணி முடிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். முடிச்சு போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு முடிச்சு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டிச் போடுறதுக்காக கொஞ்சமாக சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் ஜரி த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிற ஒரு செயின், இதை வந்து மேலே பார்த்த மாதிரி குட்டியாக ஒரு குட்டி செயின் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்படி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் சில்க் த்ரெட்டை விட ஜரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ண. இப்போது நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஜரியில் வந்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமா ஒரு லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திரும்பி இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஜரியோட எண்டு நாட் வந்து அவுறாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கீழே இழுக்கிறீங்க, முடிச்சு போட்டு இப்படி கீழே இழுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு அவுந்துட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய செயினாக போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். குட்டியாக போட்டால் என்ன எப்படி இருக்குன்னு, பெருசாக போட்டால் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து சரி வந்து நெக்கோட அவுட்லைனில் வந்து படிமான தையல் போடுவாங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது. அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து பீட்ஸ் அடிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ இதுலேயே இன்னொரு டைப்பில் பீடு வச்சு எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 2 செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு, திருப்பியும் ஒரு 2 செயின், அப்புறமா இப்படி ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி நம்ம எம்டிஆர் ஜரி போடுறதுக்கு பதிலாக ஏதாவது சின்ன குழந்தைகளோட பட்டுப்பாவாடை சட்டில் த்ரெட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து எந்த நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஜரியோட ஹேண்ட்லிங் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இதுக்கு வந்து ஷேப் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூ பேட்டர்ன் மாதிரி யூ நெக் மாதிரி வரைஞ்சிட்டு 4 லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஜரியில் வந்து நீங்கள் போடலாம். இந்த இடத்துல வந்து 4 லைன், ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இங்கே முடிச்சிடணும்.
அப்போ இங்கே மேலே ஒரு லாக் போட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இந்த மாதிரி நெருக்கமாக ஒட்டி 4 லைன்ஸ் வந்து போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி 5th லைன் மட்டும் ஒரு சுகர் பீடில் இப்படி கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். ஷேப் ஒர்க்குக்கு இதுதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ஜரியில் கொடுத்து எனக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.